பேரில் வந்து அந்த வீடை வந்து எழுதுறதுக்காக எல்லாருமே வந்து கொடைக்கானல் போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே இருக்கும்போது, எப்பவும் போல் கங்கா மட்டும் எல்லார்கிட்டயுமே வந்து எரிச்சலை காட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. கங்கா மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து மனசுக்கு வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில சாரதா என்ன பண்ணுறாங்க, எல்லா ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்குமே மருமகன் கிடைச்சிருக்கவே முடியாது. ரொம்ப பெருமையாக இருக்குது சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கங்கா அங்கே வராங்க. மருமகனா குமரன் தம்பியை சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, குமரன் தம்பி தான் எங்களுக்கு தெரியுமே. குமரன் இங்கே வளர்ந்த புள்ள தானே. நாங்கள் அவரை பற்றி சொல்லலை. எல்லாம் புதுசாக வந்திருக்காருல. யாரை பற்றி சொல்கிறீங்க, யமுனா வீட்டுக்காரா? இல்லை இல்லை, எங்களுக்கு தான் அந்த தம்பியும் தெரியுமே. வேறு யார், இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கார்ல, நம்ம காவேரி வீட்டுக்காரு அப்படின்னோடனே, விஜய் தம்பியா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, வேறு என்ன சொல்கிறது சாரதா, அந்த வீட்டை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உன் வீட்டுக்காரர் கட்டினாரு. ஆனால் அந்த வீட்டை விற்க போகிறீங்கன்னு வந்து சொன்னோன்னே எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம் சாரதா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடாச்சு. இந்த கட்டின வீட்டு கூட எவ்வளோ பிரச்சனைலாம் வந்தது. அந்த ஆள் என்னெல்லாம் பண்ணார், உனக்கு கஷ்டம் எவ்வளோலாம் கஷ்டம் கொடுத்தாரு. இவ்வளோ நடந்து கூட அந்த பசுபதி இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து கூட அந்த வீடை காப்பாற்றிக்க நீங்கள் எப்படிலாம் போராடினீங்க. இப்படி இருக்க ஒரு வீட்டை விற்க போகிறீங்களேன்னு எங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த வந்து வரவே மாட்டீங்கன்னு நாங்கள் நினச்சோம், விற்றுட்டு அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணோம். அப்புறம் தான் தெரிய வந்தது, காவேரி பேரில் தான் அந்த வீடை வாங்க போகிறீங்களாமே, அதுவும் அவங்க புருஷன் தான் வாங்க போகிறாராமே. இதெல்லாம் கேள்விப்பட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட வீட்டுக்கார காவேரி கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். நீயும் கொடுத்து வச்சுருக்கணும் சாரதா, இந்த மாதிரி மருமகன் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சாரதா, ஆமாம் ஆமாம், உண்மையிலே எனக்கு அதுதான் நிம்மதியாக இருக்குது. யாருக்கும் விற்றுன்னு தான் நான் வந்திருக்க முடியுமா? ஒரு ஒரு நிமிஷம் கூட உட்காந்துருக்க முடியாது. இந்த வீட்டில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு எனக்கு தானே தெரியும். இப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் பெருசாகிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு. அவங்கவுங்க பணம் வேணும்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது, அதான் இருக்கிற ஒரு வீடை விற்றுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் இது வந்து காவேரி தான் ரொம்ப இந்த வீடு மேலே பிரிய வச்சுருக்கா. அதனால தான் அவங்க வீட்டுக்காரு இப்போது வந்து இந்த வீடை வாங்குறாரு. காவேரி மாசமாக இருக்கால? ஆமாம், 5 மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பற்றியும் காவேரியோட வீட்டுக்காரை பற்றி ரொம்ப பெருமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சாரதாவும் அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற கங்காவுக்கு வயிறாக எரியுது, தாங்கிக்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க கங்கா. சே, எங்கே போனாலும் காவேரி வீட்டுக்கார் பிராணம் தான் நடக்குது. வீட்லேயும் அதே தான். எங்கே போனாலும் அது இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இந்த ஊரில் இவ்வளோ நாள் நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி ஒரு வார்த்தை கேட்குதா பற்றி ஜனங்கள்லாம் எல்லாம் இப்போ வந்த விஜய் தான் கேட்குதுங்க. ஏன் என் புருஷன் இந்த ஊரில் தானே இருந்திருக்காரு, எவ்வளோ பண்ணியிருப்பார் இந்த ஊரில் இருந்துட்டு, அவரை பற்றி ஒரு வார்த்தை கேட்குதுங்களா இதுங்க? எல்லாம் இந்த விஜயை பற்றி கேட்குறாங்க. எங்கே போனாலும் காவேரி விஜய் இது கேட்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா டென்ஷன் ஆகாதக்கா, வேறு என்னடி பண்ணுறது, அதுக்கு தான் இந்த வீடை அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொன்னேன். எங்கே கேட்குறாங்க எல்லாரும் என் பேச்சை? இங்கே பாருக்கா, நீ கொடுக்க வேணாம்னு சொன்னால் அம்மா கொடுக்காம விட்டுருமா, வீடே விற்க வேணாம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா தான் வேறு வழி இல்லாமல் தானே ஒத்துக்கணும். ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லைன்னா வீடை விற்கக்கூடாதான். அம்மா சொல்கிற வேலை தானே சரியாக இருக்குது. அதனால தான் போனால் போதுன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்க தரேனாங்க, அதனால தான் ஒத்துக்கினேன். ஆனால் இங்கே வந்தால் காவேரி விஜய் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அக்கா விடுக்கா பார்த்துக்கலாங்க்கா, இப்போ என்னக்கா பண்ணுறது, அவங்க வீடு வாங்குறதால அவங்கள பற்றி பேசுகிறாங்க. இப்போ மட்டுமா வீடை வாங்கிட்டோன்னே பாரு, அவங்க அப்பப்போ இங்கே வருவாங்க, அவங்கள பற்றி தான் ஓடும். நம்மளை பற்றிலாம் யார் கட்டுக்க போகிறா, எல்லாம் நேரம்டி, அவளுக்கு வந்த வாழ்வு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை மேலே பொறாமையாக தாங்க முடியல கங்காவுக்கு. அப்படியே டென்ஷனாக வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள.